கிறிஸ்துவுக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் எல்லாரையும் நேரடியாக உங்கள் வீடுகளிலே பார்க்குறது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, நான் ரொம்ப தரித்திரத்தில் இருக்கிறேன். என் வீட்டில் ஒரு ஆசீர்வாதமே இல்லை, ஒரு முன்னேற்றமே இல்லை. எங்கள் வீட்டில் நாங்கள் சம்பாதிக்கிறதெல்லாம் பொத்தல் பையில் போடப்பட்ட நாணயம் மாதிரி எங்கே போகுதுன்னே தெரில. ஒரே பொத்தல் பை தான். பிள்ளை சம்பாதிச்சாலும் பொத்தல் பையில் போகுது, ஹஸ்பண்ட் சம்பாதிச்சாலும் பொத்தல் பையில் போகுது, மனைவி சம்பாதிச்சாலும் பொத்தல் பையில் போகுது. எங்கே போகுதுன்னு தெரியல. எங்களுக்கு ஒரு முன்னேற்றமே இல்லை. நாங்கள் என்ன பண்ண போகிறோம், எங்கள் குடும்பம் என்ன ஆகப்போகுது, எங்கள் நிலைமை என்ன ஆகப்போகுது என்றெல்லாம் சொல்லி அநேக கேள்விகளோடு இருக்கிற பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நற்செய்தியோடு ஆண்டவர் இந்த மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறாரு. எடுத்து வாசிப்போம். நீதிமொழிகள் 15:6. நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு. உங்கள் வீட்டில் பொக்கிஷம் வேணும்னா பரலோகத்தின் பொக்கிஷம் உங்கள் வீட்டுக்கு நேராக திறக்கப்படணும். பரலோகத்தின் பொக்கிஷம் உங்கள் வியாபார ஸ்தலங்களுக்கு நேராக திறந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் தாராளமான பொக்கிஷம் இனி தங்கும். கடந்த நாட்களில் கடினமாய் உழைத்தும் கொஞ்சமாய் அறுத்தீர்கள். இன்னைக்கு பிறகு கர்த்தர் கடினமாய் உழைக்கிற பிள்ளைகளுக்கு அவர்கள் உழைப்பை விட அதிகமான அறுவடையை கொடுத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறாரு. ஸோ இன்னைக்கு அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நீதி மார்க்கத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும். உங்கள் மனசாட்சிக்கு பயந்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நடத்தும் பொழுது கர்த்தர் உங்கள் வீட்டு பொக்கிஷங்களை நிரப்புவார். நீதிமானுடைய வீட்டிலே அநேக பொக்கிஷம் உண்டு. ஆனால் துன்மார்க்கனுடைய வீட்டில் எல்லா பொக்கிஷங்களும் இருக்கிறதும் அழிந்து போகும். இதுதான் வேத வசனம். ஸோ இன்னைக்கு ஆண்டவரே, நேற்றைக்கு வரைக்கும் என்னுடைய தகாத செயல், என்னுடைய தகாத தொடர்புகள், என்னுடைய தகாத பழக்க வழக்கங்கள் என்னுடைய வீட்டில் இருக்கிற பொக்கிஷங்களை அழிச்சிட்டு இருக்கலாம், சிதைச்சிட்டு இருக்கலாம், கொள்ளையாடி இருக்கலாம். இன்னைக்கு பிறகு நீங்கள் சொன்னபடி என்னை ஒரு நீதிமானாக மாற்ற என்னை ஒப்பு கொடுக்குறேன். நானும் அதற்கான முழு ஒத்துழைப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என்னை நீதிமானாய் மாற்றும் என்று சொல்லி இன்னைக்கு அர்ப்பணிக்கிற பிள்ளைகளுக்கு இன்னிலிருந்து பொக்கிஷங்கள் நிரம்பி வழியும், பாத்திரம் நிரம்பி வழியும். நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு 100 மடங்கு அறுவடையை தரும். இனி கடன் வாங்க மாட்டீங்க. அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பீங்க. உங்களை விட்டு எடுக்கப்பட்ட செல்வங்கள், செல்வாக்குகள் எல்லாம் மறுபடியும் உங்களிடத்தில் வந்து உங்களுடையது ஆகும். ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? சிஸ்டர் ரீட்டா டென்சிங் ஃப்ரம் மதுரை. நான் பிப்ரவரி 2025 மதுரையில் நடந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு கூட்டத்தின் முடிவில் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களிடம் என்னுடைய மகள் ஸ்டெஃபி ஆஸ்திரேலியாவில் ஒரு கோர்ஸ் படிக்கிறாள், அதில் வெற்றி பெறவும் வேலை கிடைக்கவும் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டேன். சகோதரர் அவர்கள் ஜெபித்த போது, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோടെ போ என்ற மங்கள வார்த்தையை சொல்லி ஜெபித்தார். சகோதரர் சொன்ன வார்த்தையை என்னுடைய மகளுக்கு சொல்லி ஜெபித்து கொண்டிருந்தேன். கர்த்தருடைய கிருபையினாலும் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களுடைய ஜெபத்தினாலும் என்னுடைய மகள் டிஸ்டிங்ஷன் பெற்று வெற்றி பெற்றாள். மேலும் ஒரு சிறந்த கம்பெனியில் நடந்த நேர்முக தேர்வில் வெற்றி பெற்று அதிக சம்பளத்துடன் மே மாதம் முதல் வேலையில் சேர்ந்து விட்டாள். ஆஸ்திரேலியாவில் படிக்க போன பிள்ளை வெற்றி பெறவும் பெர்மனன்ட் ஜாபுக்காக ஜெபிக்க அன்பு சகோதரி மதுரையில் நடந்த கூட்டத்தில் அடிமை செய்து கொடுக்க போயிருக்கும் பொழுது அன்பு பிள்ளைகள் வந்து ஜெபம் பண்ணாங்க. பிப்ரவரி மாதம் கர்த்தருடைய பெரிய கிருபையினால் அவள் ஆஸ்திரேலியாவில் டிஸ்டிங்ஷனில் பாஸ் பண்ணி ஒரு நல்ல கம்பெனியில் நல்ல சம்பளத்தில் செட்டிலாக கர்த்தர் உதவி செய்தார். உங்கள் பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட நல்ல செட்டில்மெண்ட்டை கர்த்தர் தருவாராக. ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, மக்கள் நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு என்று சொன்னேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அத்தனை பேரை நீதிமான்களாய் முதல்ல மாற்றும். அவர்கள் நீதிமான்களாய் மாறும்படி உம்முடைய இரத்தத்தையே சிந்தி என் பிள்ளைகளுக்காக ஜீவனை கொடுத்தீர். அதை உணர்ந்து இன்றைக்கு துன்மார்க்கத்திலிருந்து வெளியே வந்து நீதிமார்க்கத்திற்கு அர்ப்பணித்து அதை தொடர்ந்து இவர்களுக்கு நேராக பரலோகத்தின் பொக்கிஷ சாலை திறக்கப்படட்டும். இவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கட்டும், தொட்டதெல்லாம் பொன்னாகட்டும். இவர்கள் இழந்து போன எல்லாம் மறுபடியும் என் பிள்ளைகளுக்கு திரும்ப கிடைக்கட்டும். கூட கூடையாய் மிச்சம் எடுப்பார்களாக.
பாத்திரம் நிரம்பி வழிவதாக. இவ்வளவு நாளும் என் பிள்ளைகள் உமக்கு விரோதமாய் செய்த எல்லா அக்கிரமங்களை மன்னித்து அழிவிற்கு விலக்கி ஆசீர்வாதத்திற்கு நேராக என் பிள்ளைகளை நீர் நடத்தும்படி உன்னுடைய ஊழியக்காரனை நிறைஞ்ச மனசில் ஆசீர்வதிக்கிறேன். என்னுடைய பொக்கிஷங்களை நீ நிரம்பி வழியட்ட, கடன்களெல்லாம் அடைச்சி இனி கூட கூடையாய் மிச்சம் எடுக்கட்டும் சுவாமி. இனி யாரிடத்திலும் போய் கையேந்தாமல் கையால் அள்ளி அள்ளி உதவி செய்கிற அளவுக்கு இவர்களை நீர் ஆசீர்வதியும். இப்பொழுதும் இந்த நாள், பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பார். ஆண்டவரே, என் பிள்ளைகள் மேலே இறங்கி அவர் உமது மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவார். சங்கீதம் 20:4 அப்படியே இந்த வருஷம் முழுவதும் நிறைவேறட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.